10 பேரை ஏமாத்தினாரு. 10 பேரை சீமா வந்து ஏமாத்திருக்காரு. அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க. ஹிட்லரை பத்தி கேட்டா பேசுவான். இந்த தமிழா பாண்டியன் ஒரு பரதேசி நாய் இருக்கிறான். அவனுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்க முடியாதுங்க. சமூக ஊடகங்கள்ல உட்கார்ந்து பேசுவதற்கு எந்த விதமான தகுதியுமற்ற ஒரு தருதலை இந்த தமிழா பாண்டியன். இந்த தமிழா பாண்டியன் சொல்றான் சீமானுக்கு 10 பேரை ஏமாத்தினாரு. 10 பேரை சீமா வந்து ஏமாத்திருக்காரு. அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க. ஹிட்லரை பத்தி கேட்டா பேசுவான். முசோலினியை பத்தி முசோலினியை பொறுத்தவரை அவரை பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு. அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தோம். ஹிட்லரை பத்தி பேசினா பேசுவான். கேப்டன் முல்லர் என்ன போய் கிளாஸ்மேட் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். பொன்பரப்பி தமிழரசை பத்தி கேட்டா அவருக்கு பொன்பரப்பி தமிழரசு நான் தான் மோர் வாங்கி கொடுத்தோம்மா. இங்கிட்டு பாத்தீங்கன்னா வீரப்பனாரை பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டைப்பூச்சி கிடைச்சிருச்சு. அப்ப நான் தான் ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்தோம்மா. காமராஜரை பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விடுதான் என் வீடுமா. முத்துராமலிங்கரை பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். யாரை பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய் ஏன்னா திருமாவளவன் 500 நாடுக்கு போனாரு. அப்படி 20 பாஸ்போர்ட் சொல்லுவானா வேறுதான். கடைசி வரை அரசியல் ரீதியா திருமாவளவன் 500 நாடுகளுக்கு போயிருக்காரு. யாரு? திருமாவளவன். பாஸ்போர்ட் வாங்கி பாத்தீங்கன்னா 500 சீல் இருக்கும். 500 நாடுகளுக்கு 7 கண்டம் 5 கண்டத்துல போகாத நாடுகளே இல்ல.